வணக்கம். நம்முடைய இந்திய நாட்டினுடைய 80வது சுதந்திர தினத்திற்கு அன்றைக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைமைச் செயலகத்தில் சோனியா காந்தி அவர்கள், ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே மாதிரியான ஆட்களெல்லாம் நிற்கும்போது ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த சம்பவம் இன்றைக்கு இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவில் வைரலாகி கொண்டிருக்கிறது. அதை பற்றி பேசுவதற்கு முன்னால் ஒரே ஒரு கேள்வியை மோடி, அமித்ஷா கிட்ட, மோகன் பாகவத் கிட்ட நாங்கள் கேட்க விரும்புகிறோம். இந்திய மக்களின் சார்பாக கேட்க விரும்புகிறோம். என்ன அப்படின்னா, வந்தே மாதரம் பாடலை பாடி சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்து சிறைக்கு சென்ற ஒரே ஒரு ஆர்எஸ்எஸ்காரனுடைய பெயரை சொல்ல முடியுமா? இதுதான் கேள்வி. சரி, மோடியும் அமித்ஷாவும் மோகன் பாகவதும் சொல்ல போகிறதுன்னு சங்கிகளுக்கு தெரியும்னா கீழே கமெண்டில் சொல்லலாம். சரியா? இன்னொன்று சொல்கிறேன். வந்தே மாதரம் தொடர்பான ஒரு டிபேட் ஒன்று டைம்ஸ் நவுன்னு நினைக்கிறேன், ஒரு பல காலங்களுக்கு முன்னாடி நடந்துகிட்ருக்கு. அப்போ ஒரு மௌலவி அவர் சொல்கிறாரு, நான் வந்தே மாதரம் முழு பாடலையும் நான் இங்கே பாடுறேன். இங்கே பாஜகவுடைய சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கிறாங்க இல்லையா, அவங்களில் யாராவது அந்த பாடலை முழுமையாக பாடினால் அப்படின்னு சொல்லி சவால் விடுவார். 2 லைனுக்கு மேலே பாட தெரியாது இவங்களுக்கு. சரியா? சரி. இப்போது கன்னியாகுமாரும் வந்தே மாதரத்தை பற்றி சொன்ன வாக்கியங்களெல்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே ரொம்ப போக வேண்டாம். இப்போ நான் விஷயத்துக்கு வரேன். இப்போ காங்கிரஸ் கட்சியின் சார்பாக 80வது இந்திய தேசிய சுதந்திர தினம் கொண்டாடப்பட்ட போது என்ன நடந்தது? வந்தே மாதரம் பாடல் பாடப்பட்டது. வந்தே மாதரம் பாடல் பட்டதுன்னா அது என்ன பெருசாக நீ சொல்கிற அப்படின்னு என்கிட்ட கேட்கலாம். வந்தே மாதரத்தினுடைய முழு பாடலும் பாடப்பட்டது. உங்களுக்கு இந்த இடத்துல நான் ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன். இந்த பாடல் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் சோனியா காந்தி கையை இப்படியெல்லாம் அசைக்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். ராகுல் காந்திக்கு க்ளோஸில் ஒரு ஷாட் போடுறாங்க. ராகுல் காந்தி இப்படியெல்லாம் இது பண்ணுறாரு. ஏதோ ஒன்று நடக்குது. பிறகு அந்த பாடல் பாடி முடியப்படுகிறது. அதன் பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெயராம் ரமேஷ் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்கிறாரு, ஏன் நீங்கள் வந்தே மாதத்தினுடைய முழு பாடலும் பாடப்பட்டிருக்கிறது, இது குறித்து என்ன, சோனியா காந்தி கையெல்லாம் காட்டினாங்களே என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அதுக்கு ஜெயராம் ரமேஷ் சொன்ன பதில் தான் இன்றைக்கி பயங்கரமான நகைச்சுவையாக இருக்குது. ஜெயராம் ரமேஷ் என்ன சொன்னார்னா, அது சோனியா காந்தி நாற்காலியை எடுத்து வர சொன்னார். ஏன் சோனியா காந்திக்கு அந்த அளவிற்கு அவங்க அறிவில்லாதவர்னு ஜெயராம் ரமேஷ் சொல்கிறாங்களா? ஒரு வந்தே மாதரம் பாடல் பாடும்போது சோனியா காந்தி நாற்காலி எடுத்து வர சொல்லுவாங்களா? அப்போ இது என்ன நடக்குது? சரி, இப்போ இதெல்லாம் விட்டுருவோம். நம்ம இன்னி கொஞ்சம் பின்னாடி வரலாறு போயிடலாம். இப்போது 1937 அந்த காலகட்டத்தில் CWCயில் ஒரு அதிகாரபூர்வமான தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்தே மாதரம் 6 ஸ்டான்ஸா, அதில் முதல் ஸ்டான்ஸா மட்டுமே பாடினால் போதும் அப்படின்னு ஒரு முழுமையான தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. அந்த தீர்மானம் நிறைவேற்றப்படும் போது அதில் இருந்த பெரிய தலைவர்கள் யாரெல்லாம் தெரியுமா? நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ், ஜவஹர்லால் நேரு, ரவீந்திரநாத் டாகூர் வந்தே மாதரத்தை குறித்து தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதாவது என்னென்னா, நமக்கு எல்லாருக்கும் தெரியும், வந்தே மாதரத்தினுடைய முதல் ஸ்டான்ஸா எந்த விதமான பிரச்சனையும் இவர்களுக்கு இருந்ததில்லை. ஆனால் கடைசியில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துர்கா, அதே மாதிரி பார்த்திங்கன்னா பல இந்து பெண் கடவுளுடைய பெயர்கள் அதில் வருகிறது. அப்போ இந்தியா என்று சொல்லக்கூடியது ஒரு பன்முகத்தன்மை வாய்ந்த நாடு. இங்கே இந்துக்களும், கிறிஸ்தவர்களும், முஸ்லீம்களும், பார்சிகளும், கடவுள் நம்பிக்கையற்றவர்களும், ஜைனர்களும் இல்லையா, இப்படி எல்லாம் இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய நாட்டில் வந்தே மாதத்தினுடைய முதல் ஸ்டான்ஸா மட்டுமே போதுமானது. அது மற்றவர்களுடைய நம்பிக்கைக்கு அது சரியாக இருக்காது, அதனால் அது வேண்டாம் அப்படிங்கிறது மாதிரி அன்றைக்கு முடிவு செய்தார்கள். இன்றைக்கு மோடியும் அமித்ஷாவும் ஆட்சி பொறுப்புக்கு அதை சட்டமாகவே மாற்றிட்டாங்க. வந்தே மாதரம் முழுமையாக பாடணும், அதை அவமதித்தால் 3 ஆண்டு சிறை தண்டனை அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் செய்தித்தாளில் படித்திருப்பீங்க. இப்போ இதற்கு எதிராக பாராளுமன்றத்தில் கடுமையான குரலை எழுப்பியவர்கள் யார் அப்படின்னு பார்த்தா காங்கிரஸ் கட்சியினரும் உண்டு, மறுப்பதற்கில்லை. ஆனால் என்ன தெரியுமா, காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இப்போது அவங்களுடைய தலைமைச் செயலகத்தில் நடந்தபோது சோனியா காந்தி நாற்காலியை எடுத்து வர சொன்னதாகனு பல்ட்டி அடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நீங்கள் கேரளாவில் காங்கிரஸ் ரூலிங் நடக்குது, அங்கே வந்தே மாதரம் பாடலை. ஆனால் இமாச்சல் பிரதேசத்திலையும் கர்நாடகையிலையும் வந்தே மாதரம் முழுமையாக பாடல் பட்டிருக்கிறது. இப்போ ஏன் காங்கிரஸுக்கு ஒரு சரியான கொள்கை நிலைப்பாடு இல்லாமல் இருக்கிறது? ஒரு விஷயத்திலையுமே அவங்களுக்கு ஒரு உறுதியான நிலைப்பாட்டை இந்திய மக்கள் பார்க்கவே முடியறதில்லை. ஏன் இவ்வளோ பெரிய குழப்பம்? ஏன் பயப்படுறாங்களா? ஐயோ, இதை வைத்து
பாஜக வட மாநிலங்களில் அரசியல் செஞ்சிடும் அப்படின்னு பயப்படுறாங்களா? இப்போ ராகுல் காந்தி அவர்கள் அப்படி பயப்படாததனுடைய காரணத்தினால தான் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் 100 இடங்களுக்கு மேல் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றது. தொடர்ந்து ஆர்எஸ்எஸ்ஸை கடுமையாக அவர் எதிர்த்து வருகிறார். ஆனால் காங்கிரஸுக்குள்ளே இருக்கக்கூடிய மற்றவர்களுடைய அந்த நிலைப்பாட்டில் ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அது ராஜீவ்காந்தி அவர்களுடைய காலகட்டத்திலிருந்து ஆரம்பித்திருக்கிறது. நம்ம ஏராளம் நிறைய உதாரணங்களை நம்ம சொல்லிகிட்டே போகலாம். நான் என்ன கேட்குறேன், ஒரே ஒரு விஷயம். நேற்று கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏராளமான கிறிஸ்தவ அமைப்புகள் இந்த பாடலை பாட முடியாது என்று கடிதம் எழுதியிருக்கிறார்கள். இதெல்லாம் செய்தியாக வருது. இப்போ நமக்கு இருக்கக்கூடிய ஒரே கேள்வி என்ன, இப்போ இந்தியாவில் ஒரு இந்திய அளவில் ஒரு நேஷ்னல் சிம்பலாக ஒரு விஷயத்தை எடுக்கிறாங்க அப்படின்னு வச்சுங்களேன், அது எல்லோருக்கும் பொதுவானதாக, எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும் இல்லையா? அது இந்துக்களானாலும் சரி, கிறிஸ்தவர்களானாலும் முஸ்லீம்களானாலும், கடவுள் நம்பிக்கை, இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒருமித்து இவர்கள் எல்லாரும் சேர்ந்து இவர்களுக்கானதான ஒரு விஷயமாக இருக்கணும். ஆனால் ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்கள் இதை எப்படி காலமாக இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். இந்த ட்ராப்பில் தொடர்ந்து காங்கிரஸ் வீழ்ந்து கொண்டே இருக்கிறது. பாஜகவிற்கு அந்த இடத்துல தான் வெற்றி கிடைத்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒன்றும் இல்லைங்க, இப்போ அயோத்தி ராமர் கோயிலில் ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்கள் இவ்வளோ பெரிய கொள்ளையை அடித்திருக்கிறார்கள் இல்லையா? எவ்வளோ பெரிய கொள்ளையை அடிச்சிருக்கிறாங்க. நேஷ்னல் அளவில், தேசிய அளவில் இதை ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாற்ற முடியும். ஆனால் என்ன நடந்து கொண்டிருக்கிறது யோசிச்சு பாருங்கள் நீங்கள். அகிலேஷ் யாதவ் அது ஒரு மிக முக்கியமான பிரச்சனையாக உத்தரப்பிரதேசத்தில் முன்னெடுத்துட்டு இருக்கிறாரு. ஆனால் காங்கிரஸ் என்ன செய்து கொண்டிருக்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நீங்கள். அப்போது பாஜக என்னென்ன திட்டங்கள் வைத்திருக்கிறதோ அதில் எல்லாம் போய் விழக்கூடிய ஒரு கட்சியாக காங்கிரஸ் மாறிட்டு இருக்கு. இப்படி காங்கிரஸ் இருந்தால் எப்படி அந்த கட்சி வளரும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.